வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், என்ன மாதிரியான ஒர்க் பார்க்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸும் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் பட்டுக்கோட்டை லைஃப் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரேம் போடுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரிண்டரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்சனில் L1800 அப்படிங்கிற ஒரு மாடல்லேருந்து ஸ்டார்டிங்கு. இது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா A3 சைஸ் நம்ம பிரிண்ட் அடிக்கலாம். 6 கலர் இங்கு உள்ளது. இது பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டார்டிங் இங்கு உள்ளவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம மார்க்கெட்டில் உங்களுக்கு பெஸ்ட்டாக எது இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் பிரிண்டர் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா க்ளவுட் லேமினேட்டிங் மிஷின். இதோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 15 இன்ச்சில் இருந்துட்டு 40 இன்ச்சு வரைக்குமே நமக்கு மார்க்கெட்டில் இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7000 இருக்குது. நமக்கு வந்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்குமோ பார்த்துக்கிட்டு அதை நம்ம வாங்கிக்கலாம். ஃப்ரேம் கட்டிங் மிஷினு. நம்ம ஃப்ரேம் வந்து மொத்தமாக வெளில வாங்கிடுவோம். என்னென்ன சைஸுக்கு ஃப்ரேம் போடணும் அப்படிங்கிறப்ப அந்தந்த சைஸில் நம்ம ஃப்ரேம் கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ரேம் கட்டிங் மிஷின் வாங்கணும். இதோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 14,500 இருந்துட்டு 65,000 ரூபா வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலேயுமே இருக்குது. அது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங் 14,500 இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரேம் கார்னர் பின் பண்ணுவோம்ல, ஃப்ரேம் கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரை ஜாயின் பண்ணுறதுக்குள்ள மிஷினு. இதோட மிஷின் ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 4,500 இருக்குது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா வரைக்கும் இருக்குது. இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் 4,500 சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது எப்படின்னா மேனுவலாக ஒரு பின்னும் நம்ம வச்சுட்டு பின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக எடுக்கும், ஆனால் பட்ஜெட் கம்மியாக இருக்கும். இதே 30,000 ரூபா அந்த ரேஞ்சிலலாம் போயிட்டீங்க அப்படின்னா ஸ்டாப்லர் பின் அடிக்கிற மாதிரி ஒரே டைமில் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பின்னு மாற்ற வேண்டியதில்லை. ஃப்ரேம் கார்னரை மட்டும் மாற்றி நீங்கள் பின் பண்ணலாம். ஆனால் எல்லாமே மேனுவல் தான். நீங்கள் கம்மியாகிடும் அப்படின்னா இந்த 4,500 உள்ளது வாங்கலாம். அது வந்து ஒரு பின்னையும் நம்ம வச்சு அப்போக்கப்போ பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரேமுக்குள்ள வுட்டு இதெல்லாம் எப்படின்னா ஹோல்சேலாக சேல்ஸ் பண்ணுவாங்க. மதுரை இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக கிடைக்கும். அங்கே போயிட்டு நம்ம கட் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். இல்லை நான் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு போடுவாங்க. அதில் உள்ள டிசைனு, அதோட சைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு இந்த மாதிரி வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட்டு போடுவாங்க. அதில் உங்களுக்கு என்னென்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் நீங்கள் வாங்கிக்கலாம். அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டாப்லரு, ரோலரு, க்ளோ கன்னு, கம்மு, ஆணி, ஸ்க்ரூ, சுத்தியல், ஸ்டாண்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஹோல்டரு, அந்த மாதிரி உள்ளது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹோல்சேலில் ஃப்ரேம் வாங்கலே அவங்கள்ட்ட கேட்டாலே அவங்க என்னென்ன மெட்டீரியல் இருக்குங்கிறத பார்த்துட்டு நமக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். நம்ம வந்துட்டு மெயின் வந்து நம்ம ஃபோட்டோ மேலே லேமினேட் பண்ணுறதுக்கு உள்ள ஃபிலிமு இந்த மேட்லேயும் இருக்குது, கிளாஸில் இருக்குது, 3Dயில் இருக்குது. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. இதில் நமக்கு என்ன தேவையோ அந்த ஃபிலிம் ரோல் உள்ளது ஒரு ரோல் கணக்கில் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தந்த இடத்துல நம்ம அதை செட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரேம் போடுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரேம் போடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஒரு சைஸ் இப்போ 12x18 சைஸில் நம்ம போட போகிறோம் அப்படின்னா 12x18 சைஸுக்குள்ள ஃப்ரேமும் கட் பண்ணி பின் பண்ணிக்கணும். அடுத்து வுட்டு எடுத்துக்கிறோம். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபோட்டோவை ஒன்று பிரிண்ட் போட்டுக்கிறோம். பிரிண்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லேமினேட்டிங் க்ளவுட் மிஷினில் வச்சுட்டு லேமினேட்டிங் பண்ணணும். அதை இப்போ நான் மேட்டில் உருட்டுறேன் அப்படின்னா மேட்டு 12x18 சைஸுக்கு நான் மேட்டில் கட் பண்ணிக்கிட்டு இந்த பிரிண்ட் போட்ட ஃபோட்டோ மேலே வச்சுட்டு க்ளவுட் மிஷினில் வச்சு உருட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லேமினேட் ஆயிரும். அதில் அதுக்கப்புறம் நம்ம என்ன போர்டு எடுத்துக்கணும். போர்டு எடுத்துகிட்டு அதில் கம்மு அப்ளை பண்ணணும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு டோட்டலாக வறண்டிடணும். அதில் பிசுறு இல்லாத அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்கணும். வறண்டிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த ரோல் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை மேலே வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ரோலர் மூலமாக நல்லா தேய்ச்சோன்னா பபிள்ஸ் இல்லாமல் ஒட்டிடும். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம், அந்த ஃப்ரேம் மேலே வச்சுட்டு ஸ்டாப்லரால் எல்லா கார்னரு, சென்ட்ரு இதிலெல்லாம் நம்ம ஸ்டாப்லரை பின் பண்ணிவிட்டு க்ளோ கன் இருந்துச்சு அப்படின்னா க்ளோ கன்னை டோட்டலாகவே அப்ளை பண்ணிடலாம். அந்த கேப்லாம் க்ளோ கன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த டேப் வாங்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டேப்பை டோட்டலாக ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபினிஷிங்கான ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துடும். இது வந்துட்டு நல்ல பிஸ்னஸ்ஸு. ஸ்டூடியோ வச்சுருக்கவங்க, ஃப்ளெக்ஸ் மிஷின் பண்ணி வச்சுருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணுறோம். தேங்க்யூ.